உலக தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். சில பேர் இமெயில் பண்ணியிருக்கீங்க, யூகேக்கு வரப்போகிறீங்க, என்ன மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரலாம், அதை பற்றி ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்ட்டு. யூகேக்குன்னு மட்டும் இல்லை, நீங்கள் இப்போ யூஎஸ் போகிறதா இருந்தாலோ, துபாய் போகிறதா இருந்தாலோ, வேறு ஏதாவது கண்ட்ரிஸ் போகிறதா இருந்தாலோ, நீங்கள் ஜென்ரலாக என்ன மாதிரி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம், அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா கொடுக்கலான்னு இருக்கேன். நமக்கு நிறைய ரொம்ப சூட்கேஸில் எல்லாத்தையுமே அடைக்க முடியாது. அதே சமயத்தில் இம்பார்ட்டண்ட்டாக முதல்ல நமக்கு அத்தியாவசியமாக தேவையான சில பொருட்கள், இல்லை எது அங்கே ஈஸியாக கிடைக்காதோ, இல்லைனா எது அதிகமாக இங்கே விலை கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குமோ, அதெல்லாம் ஓரளவுக்கு நான் இந்தியாவிலேருந்து எடுத்து வந்து கொஞ்சம் நல்லா ஒரு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மெயினாக உங்களோட செக்இன் லக்கேஜ் வச்சுருந்தீங்கன்னா அதில் நிறைய ஐட்டம்ஸ் போட்டு வந்துடலாம். நான் யூகேக்கு வரும்போது நல்லா ஒரு கிரைண்டர், ஆக்சுவலாக அல்ட்ரா வெட் கிரைண்டர் நல்லா எடுத்து வந்தேன். அது நல்லாவே வருது, ஆக்சுவலாக 11 இயர்ஸ் மேலே வருது. அந்த மாதிரி ஹெவியான ஐட்டம்ஸ் செக்இனில் கண்டிப்பாக போடலாம். அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வெட் கிரைண்டர்ஸ் நிறைய ஊரில் நீங்கள் தேடுறது கஷ்டம். இல்லை அமேசானில் கிடச்சாலும் ப்ரைஸ் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு கிரைண்டர் எடுத்துகிட்டா நமக்கு இட்லி தோசைக்கெலாம் மாவு ஆட்டிக்கிறதுக்கெலாம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மிக்சியும் நம்ம அங்கேயே வாங்கிட்டோன்னா அந்த மிக்சியும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது தனியாகவே நம்ம ஒரு செக்இன் லக்கேஜாகவே நம்ம எடுத்துகிட்டு வரலாம். அது ரெண்டும் மெயினாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் பாத்திரங்கள்லாம் இங்கே அவ்வளோவா கிடைக்காது. இந்தியன் ஷாப்ஸ் நிறைய இருக்குது. அது தேடி நம்ம அங்கே போகலாம், அங்கே போய் கிடைக்கும். இனிஷியலாக நீங்கள் செட்டில் ஆகிற டைமில் மேபி நீங்கள் இருக்கிற ஊரில் பக்கத்துலேயே கிடைக்குமா இல்லையான்னு தெரியாது. நீங்கள் தங்கி இருக்க இடத்துலேருந்து ரொம்ப தூரத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த கடையெல்லாம் எங்கே இருக்குது அதை போய் ட்ராவல் பண்ணி போய் பார்க்குறது, அதுக்கெல்லாமே உங்களுக்கு டைம் ஆகும். அதுக்காக என்ன பண்ணலான்னா பேசிக்காக நம்மளோட இட்லி தட்டு அது நீங்கள் எடுத்துக்கலாம். அது கூட ஒரு ப்ரெஷர் குக்கர் அதை எடுத்துக்கலாம். அப்புறமா மெயினாக இப்போ உங்களுக்கு ஒரு குழி பணியாரம், அப்புறம் முறுக்கு புழியறது, இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் இங்கே நம்மளே வீட்டிலையாவது பண்ணி சாப்பிட்லாமே அப்படின்னு நமக்கு கொஞ்சம் ஏக்கமாக இருக்கும். அந்த டைமில் இந்த மாதிரி பொருட்கள்லாம் கிடைக்காதுன்னா இருக்கும், ரொம்ப கஷ்டமாயிடும். இது ஒரு வாட்டி நான் இந்த மாதிரி யூஎஸ் போகும்போது இட்லி தட்டே இல்லாமல் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கேன். அப்புறமா எக் பவுச்சர்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை வச்சு அப்புறமா அதில் கொஞ்சம் மாவு பண்ணி அப்புறம் அதில் ஊற்றணும். இந்த மாதிரி மோல்டு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கனால இதெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு போட்டுக்கலாம். மெயினாக சிலது அடுப்பை பொறுத்தும் இருக்குது. ஆனால் நிறைய இடத்துல இங்கே கேஸ் அடுப்பாக இருந்துச்சுன்னா அது எல்லா பாத்திரமும் யூஸ் ஆகும். பட் ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப இந்த மாதிரி என்கிட்ட இருக்க சென்சார் அடுப்போ இல்லை இந்த மாதிரி இண்டக்ஷன் அடுப்போ இல்லை ரொம்ப எலக்ட்ரிக் அடுப்போ சில பாத்திரங்கள் அதில் யூஸ் ஆக முடியாது. அதனால் ரொம்ப வாங்காதீங்க. நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு ஷூராக தெரியாமல் இருந்தால். அது மட்டும் இல்லாமல் இனிஷியலாக நம்ம போனால் அங்கேயே செட்டில் ஆகும், நிறைய இடத்துல மூவ் ஆகும். ஒவ்வொரு இடத்துலையும் அடுப்பு மாறி இருக்கும். அதனால் சும்மா ஒரு 2 பாத்திரமோ இல்லை ஒரு 2 கரண்டியோ ஒரு 2-3 ஸ்பூனோ அந்த மாதிரி பேசிக் திங்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். மற்றபடி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வெளியே வாங்கிக்கலாம். பிளேட்டு மக்கு அதெல்லாம் இங்கேயே வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம ஊரில் இருக்க மாதிரி ஸ்டீல் பிளேட்டு ஸ்டீல் தட்டு அது மாதிரிலாம் இங்கே அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது. மற்றபடி உங்களுக்கு கிளாத்ஸும் பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் என்ன ஷாப்பிங் பண்ணாலுமே அது இந்த அளவுக்கு இங்கே இருக்க மாதிரி சூட் ஆகாது. இங்கே இருக்க ட்ரெஸ் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். அதனால் நான் கூட யூஸ்வலாக ஹாலிடேக்கு போனால் அங்கே போய் என்னால் அவ்வளோ ட்ரெஸ் வாங்க முடியாது. ஏன்னா இங்கே நாங்கள் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு தீபாவளிக்கு பொங்கலுக்கு போட்டுக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் அங்கே வாங்கிட்டு வருமே தவிர ரெகுலராக போடுற ட்ரெஸ்லாம் இங்கே தான் வாங்குவோம். அது மட்டும் இல்லை மெயினாக ஜாக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நல்லா திக்காக கிடைக்கும். நமக்கு சீசனல் மாதிரி கிடைக்கும். சம்மருக்கு என்ன போட்டுக்கலாம், வின்டர் ஜாக்கெட் அது மாதிரி சீசனுக்கு ஏற்ற மாதிரி இங்கே தான் நல்லா ஈஸியாக கிடைக்கும். அதனால் நீங்கள் அதெல்லாம் அங்கே வேஸ்ட்டாக வாங்காதீங்க. அது இங்கே நம்ம இங்கே வந்தபோது நமக்கு தெரியும், அது அங்கே வாங்கினதா இங்கே வாங்கினதா நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிகிற மாதிரி இருக்கும். ஈவன் பசங்களோட ட்ரெஸ்லேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு ஆக்சுவலாக. அதனால் அந்த மாதிரி கிளாத்ஸ்லாம் மெயினாக இங்கே வாங்கிக்கோங்க. பட் இனிஷியலாக வந்தோடனே நம்மளால் எல்லா ஷாப்பிங்கும் பண்ண முடியாது இல்லையா. அதனால் நீங்கள் ஒரு 1-2 செட்டு ட்ரெஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். மெயினாக அண்டர் கார்மெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். அது நல்லா இங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இங்கே நிறைய எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ், ஏன்னா இங்கே எப்பவுமே சில்லுன்னு இருக்கும் தரையெல்லாம் நிறைய. அதனால் வெதர் கோல்டாக இருக்கும் போது அதுவும் கார்பெட் இல்லைன்னா உடன் ஃப்ளோர்னால் கண்டிப்பாக செப்பல்லாம் போட்டு நடக்கணும். அதெல்லாம் இனிஷியலாக நீங்கள் போய் எல்லாத்தையுமே ஷாப் பண்ண முடியாது. அதனால் உங்களுக்கு வேண்டிய அந்த ஐட்டம்ஸ் பேசிக்காக நீங்கள் என்ன காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுவீங்களோ அது வாங்கிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு ஷாப்பிங் தவிர்க்கலாம். ஏன்னா ஓரளவுக்கு ஒரு இனிஷியல் நம்மளால் ஒரு புது கிச்சன் செட் பண்ண முடியும். பேசிக்கான பாத்திரங்கள் கொஞ்சம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நமக்கு வேண்டிய ட்ரெஸ் கொஞ்சம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வீட்டுக்கான தேவையான பொருட்கள் இதெல்லாம் அது கொஞ்சம் வச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம இது லக்கேஜில் என்னென்ன அடக்க முடியுமோ ஓரளவுக்கு நம்ம இதெல்லாம் அடக்கி எடுத்துகிட்டு வரலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா மிளகாத் பொடி இதெல்லாம் ட்ரை ஐட்டம்ஸாக இருக்கும். மிளகாய் பொடி, அப்புறமா இந்த மஞ்சப்பொடி, அப்புறமா தனியாத்தூள், அதுக்கப்புறமா அரிசிலாம் பார்த்தீங்கன்னா இங்கே வாங்கிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சோனா மசாலி ரைஸ் அப்படி கிடைக்கும். அப்படி இல்லைனாலும் பொன்னி ரைஸும் சில ஏஷியன் ஷாப்ஸில் கிடைக்கிது. அதனால் இனிஷியலாக நீங்கள் செட்டில் ஆகிறதுக்கு ஒரு 2 கிலோ அரிசி எடுத்துகிட்டு வரலாம் கூட நீங்கள் அரிசி எடுத்துகிட்டு வரலாம். நீங்கள் பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு வரலாம். உளுந்து அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரலாம். மெயினாக ஏதாவது சீடு மாதிரி விதைகள் இருந்தால் அது ஒரு கண்ட்ரிலேருந்து ஒரு கண்ட்ரிக்கு போடக்கூடாது. மெயினாக கண்டிஷன்ஸ் போடுவாங்க.
சொல்லுவாங்க. இப்போ வந்து கசகசா, பாப்பி சீட்ஸ் இந்த மாதிரிலாம் கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் வந்து அவங்க செக் பண்ணாங்கன்னா வந்து அதை கண்டிப்பாக வந்து பிடிப்பாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு வராதிங்க. அந்த மாதிரி ரிஸ்கியான ஐட்டம்ஸும் எதுவுமே வந்து மாட்டிக்காதீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஈவன் வந்து மைதா மாவே வந்து கூட பார்த்து சாப்பிட்டு பார்க்கலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த பொடி ஒயிட் பவுடராக இருக்கனால அதனால் எதுவுமே ரிஸ்க் இல்லாமல் ஓரளவுக்கு சும்மா இல்லை நமக்கு நல்லா ஃபெமிலியரான ஐட்டம்ஸ், அதுவும் வந்து அங்கேயே ஷாப்பில் வாங்கி பிரிக்காத பேக்கேஜாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். நிறைய பேர் வீட்டில் அரைச்சி எடுத்து வரதெல்லாம் வந்து நம்மளோட ஓன் பேக்கேஜ் வந்து கொஞ்சம் பிரித்து பார்த்தாங்கன்னா வந்து அது ஏதாவது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். மற்றபடி பிராண்டட் ஐட்டம்ஸ், பேக்கெட், அன்ஓப்பன் பேக்கெட்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ வந்து நமக்கு சாப்பிட்ற போல் இருக்கும். அதனால் வந்து முறுக்கு பேக்கெட், இந்த அதிரசம் தட்டை, அந்த மாதிரியான இந்தியன் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரலாம். ஊறுகாலாம் எடுத்துகிட்டு வராதிங்க. அதுமாதிரி ட்ரையாக இருக்கும் போது அந்த மாதிரியான ஊறுகாலாம் எடுத்துகிட்டு வரலாம். பட் பாட்டில் ஊறுகாஸ்லாம் எல்லாமே வந்து இங்கேயே கிடைக்கும் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு வர வேண்டாம். ஸோ மெயினாக வந்து நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எப்பவுமே நமக்கு தேவைப்படும். ஸோ அதோடைய ஒரிஜினல் காப்பீஸ், அது கூடவே வந்து நீங்கள் அதோட பேக்கப் காப்பீஸ் எடுத்து கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அது கண்டிப்பாக நமக்கு யூஸ் ஆகும். அது தனித்தனியாக வச்சுக்கோங்க. அது நமக்கு எப்பவுமே ட்ராவலில் யூஸ் ஆகும். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து உங்கள் ரீசெண்டாக எடுக்கிற பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் எங்கேயாவது யூஸ் ஆகும். அதுமாதிரி வச்சுக்கலாம். இங்கே வந்து வேறு ஏதாவது நம்ம ட்ராவல் பண்ணணுன்னா நமக்கு அதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம போய் கடையில் தேட வேண்டாம். இப்போ வந்து நீங்கள் கிளாஸஸ் போடுறதா இருந்தால் அதுக்கான எக்ஸ்ட்ரா கிளாஸஸ், இப்போ வந்து ஹியரிங் எய்ட் போடுறதா இருந்தால் அதுக்கான இது, உங்களுக்கு தேவையான இனிஷியலான மாத்திரைகள், இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் வந்து நமக்கு இங்கே கிடைக்காது. அதான் நம்ம திண்டாடுவோம். ஒரு காலி ஆகிடுச்சுன்னா யாராவது ட்ராவல் பண்ண போகிறாங்களா, இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்களா, அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் வந்து இந்த ஊரில் கிடைக்காதோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். இனிஷியலாக வந்து நீங்கள் வீடு இங்கே தங்க போகிறோம், நாங்கள் லாங் டைமாக இங்கே தங்க போகிறோம், அதனால் இங்கே கொஞ்சம் எனக்கு வேணும் அப்படின்னா இன்னும் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் கூட எக்ஸ்ட்ராவாக சின்ன மிரரோ இல்லைனா வந்து கிளாக்கோ, இல்லை சில பேர் வந்து இந்தியன் ஐட்டம்ஸாக எடுத்துன்னு வந்து கூட வந்து நிறைய லைட்டிங்லாம் கூட நிறைய வந்து இங்கே செட் பண்ணுறாங்க. பட் எல்லாமே ஒரு வாட்டி எடுத்து வர முடியாது. இனிஷியலாக நமக்கு தேவையானதை எடுத்து வரணும். அடுத்த வாட்டி போகும்போது வந்து நமக்கு என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு ஐடியாஸ் இருக்கும். அப்போ வந்து நமக்கு காலியாக இருக்கும் சூட்கேஸ். அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அடுத்த ட்ரிப்பில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரலாம். பட் இனிஷியலாக வரும்போது வந்து ரொம்ப தேவையான பொருட்கள் மட்டும் நம்ம ஓரளவுக்கு எடுத்துகிட்டு வந்தால் நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து சூட்கேஸில் நமக்கு வெயிட் பார்த்து தான் நம்ம வந்து எடுக்கணும். ஸோ வெயிட் செக்கர் மூலமாக நீங்கள் வந்து வெயிட் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக அப்படி இல்லைனா கூட நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்தீங்கன்னா வந்துட்டு அங்கேயாவது நீங்கள் வந்து வெயிட் செக் பண்ணலாம் முன்னாடியே, நீங்கள் கவுண்டருக்கு போகிறதுக்கு முன்னாடியே. ஸோ எக்ஸ்ட்ராவாக ஏதாவது பேக் வச்சுக்கலாம். நம்ம யூஸ்வலாக வந்து எவ்வளோ ஒரு செக்இன் நமக்கு ஒரு ஹேண்ட் லக்கேஜ்னால் அவ்வளோதான் நம்ம அலோவ் பண்ணுவாங்க. அது வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். அதுக்கு நீங்கள் வந்து ஒரு 3-4 சூட்கேஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துக்க முடியாது. ஸோ உங்களுக்கு எத்தனை செக்இன் பேக் அலோடு, எத்தனை ஹேண்ட் லக்கேஜ் அலோடு, அது மாதிரி கரெக்டாக பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அதில் எவ்வளோ வந்து பொருட்கள் இருக்கோ அது மட்டும் தான் நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஸோ அது தவிர வந்துட்டு சில பேர் எப்படி வந்து நார்மலாக இங்கே வீடு பார்க்குறத பற்றி கூட எனக்கு வந்து கொஷின்ஸ் அனுப்பியிருக்கீங்க. ஸோ நார்மலாக இங்கே வந்து நீங்கள் வீடு பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு ஜூப்லா இல்லைன்னா வந்து rightmove.co.uk இல்லை zoopla.co.uk இருக்குது. ஆப்பும் இருக்குது, ஜூப்லா ஆப் இருக்குது. ஸோ அதில் தான் எதாவது போட்டு போய் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பிளேஸ் உங்களுக்கு ஏதாவது க்ளூ கொடுத்துருப்பாங்க, எந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குது அந்த மாதிரி நீங்கள் ஆஃபீஸ் பிளேஸை போட்டு அதிலே வந்து சேல் இல்லைனா ரெண்ட் அப்படி போட்டுருங்க. ரெண்ட்டு கிளிக் பண்ணி உங்கள் ஏரியாவில் என்னென்ன வீடெல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு நீங்களே பார்க்கலாம். அப்போது ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் ஆகும் ரெண்ட்டுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக ப்ரௌஸ் பண்ணியே பார்க்க முடியும். ஆப் மூலமாகவும் பார்க்க முடியும், இல்லை வெப்சைட் மூலமாகவும் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்க்கலாம். தனியாக ஒருவேளை பேச்சுலர்ஸாக வரீங்கன்னா வந்து தனியாக ரூம்ஸ் மாதிரி எடுக்கிற மாதிரி ஷேர்ட் அக்கமடேஷன் மாதிரி பண்ணலாம். பேயிங் கெஸ்ட்டும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் நீங்கள் இனிஷியலாக போகலாம். ஒருவேளை நீங்கள் வந்து வீடாக தனியாக எடுத்து நீங்கள் ஸ்டே பண்ணலாம். பட் இந்த மாதிரி இப்போ முன்னாடி ப்ரௌஸ் பண்ணி பண்ணாலுமே கூட நம்ம இங்கே வந்த அப்புறம் தான் நம்ம வந்து அதை பே பண்ணி நம்ம கண்டிப்பாக அதை வாங்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு ஐடியாக்காக தான் எவ்வளோ ஆகும் காசு. சில பேர் இமெயில் பண்ணியிருக்கீங்க, இப்போ வந்து எவ்வளோ ஒரு வருஷத்துக்கு ஆகும், இல்லை எவ்வளோ ஒரு மாதத்துக்கு ஆகும், இந்த சேலரி எனக்கு கொடுக்குறாங்க, இது அக்செப்ட் பண்ணலாமா இந்த ஜாபை, அந்த மாதிரியும் கேட்டிருக்கீங்க வேறு. ஸோ இப்போ நீங்கள் வீடுக்கு திங்ஸ் எடுத்துன்னு வரீங்கன்னா இனிஷியலாக உங்களுக்கு வந்து ரொம்ப தேவைப்படாது. ஓரளவுக்கு நம்ம சாப்பாடுக்கு மட்டும் தான் மெயினாக தேவைப்படும், அப்புறம் ஸ்டே பண்ண தான் தேவைப்படும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 2000 பவுண்ட்ஸ்க்குள்ளே எல்லாமே டேக் ஹோம் சேலரி 2000 பவுண்ட்ஸாக இருந்தால் நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக தனியாக வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி அதிலே வந்து கொஞ்சம் நீங்கள் மிச்சப்படுத்தலாம். ஸோ இதுவே வந்து நீங்கள் லண்டனுக்கு வரதா இருந்தால் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஓரளவுக்கு ஐட்டம்ஸ் கிடைக்கும். ஒரு 45 மினிட்ஸ் 1 ஹவரில் வந்து வெம்பிளி, ஈஸ்ட் ஹாம், சவுத் ஹால் அது மாதிரியான இடங்கள்லாம் போனீங்கன்னா வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து இந்தியன் ஐட்டம்ஸ்லாம் எல்லாமே கிடைக்கும். பட் கொஞ்சம் தூரமாக போயிட்டீங்கன்னா, ஒரு லண்டனை விட்டு 2 ஹவர்ஸ் தூரமாக போயிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு எந்த ஐட்டமுமே கிடைக்காது. ஸோ அதனால் வந்து ரொம்ப கஷ்டம். நம்ம இல்லைனா சம்டைம்ஸ் சில ஆன்லைன் வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது, அங்கேயும் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். பட் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இனிஷியலாக. அதே மாதிரி தான் யூஎஸ்லேயும் கூட. யூஎஸில் வந்து நாங்கள் பிட்ஸ்ஃபீல்ட் அப்படின்ற ஒரு ஊருக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஆல்பனி பக்கத்தில் தான் இருக்குது அந்த ஊர். அங்கே
அங்கே ஒரு ஐட்டமும் கிடைக்காது ஆக்சுவலாக. நல்ல காலம் வந்து நாங்கள் புறப்படும்போது வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து மளிகை சாமான்லாம் கொஞ்சம் ஒரு பேக்கில் போட்டு எடுத்துன்னு போங்க, ஏன்னா உங்களுக்கு எங்கே போகிற இடத்துல இருக்குமா இல்லையான்னு தெரியாது அப்படின்னாங்க. அது ஒரு பெரிய குட் திங். ஏன்னா வந்து ஒரு பேக் ஃபுல்லாக நாங்கள் வந்து மளிகை சாமான் ஃபுல்லாக போட்டு எடுத்துகிட்டு வந்தோம். ஏன்னா அப்போ இனிஷியலாக வந்து 2 months ப்ராஜெக்ட் தான் போகலான்னு இருந்தோம். ஸோ 2 months ப்ராஜெக்ட்னா எதுக்கு எல்லாத்தையும் வாங்கணும், வெளியே போய் எங்கே இருக்கும் கிடைக்கலன்னு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லா மளிகை சாமானும் ஒரு பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போனோம். பட் பார்த்திங்கன்னா வந்து ஆக்சுவலாக நான் ஏர்போர்ட்டில் பார்த்தாங்க, நேராக கஸ்டம் செக்ஷன் போக சொன்னாங்க. அப்புறமா வந்து லேசாக அதை பிரிக்க சொன்னாங்க. அப்புறம் என்ன இருக்குதுன்னு கேட்டாங்க. மளிகை சாமான்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னோம், நான் க்ராசரி ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஸோ இல்லை வந்துட்டு பார்த்துட்டு வந்து ரொம்ப செக்லாம் பண்ணல ஆக்சுவலாக. நீங்கள் வந்து சரி ஓகே எடுத்துகிட்டு போங்க, ஏதாவது சீட்ஸ் இருக்கா அப்படின்னு தான் கேட்டாங்க. சீட்ஸ் மாதிரி அந்த ஐட்டம்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது, பட் மற்ற மளிகை சாமான்லாம் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அதனால் வந்துட்டு எங்களை அனுப்பிச்சிட்டாங்க. அப்படி அனுப்பிச்சனால ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ரொம்ப. 2 மாதத்துக்கு எதுவுமே வாங்க முடியலனா இனிஷியலாக போன உடனே எனக்கு வந்து ஃபஸ்ட் டே வந்து நான் கிச்சன் செட் பண்ணிட்டேன். அதனால் ஓரளவுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ரொம்ப. ஸோ அதனால தான் நீ வந்து என்ன ஐட்டம்ஸ் கிடைக்குது உங்கள் இடத்துல கிடைக்கல அப்படின்னு பார்க்கணும். பட் அதுக்காக யூஎஸில் எல்லாத்துலேயும் கிடைக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 2.5 hours அங்கேருந்து போனோம், நியூ ஜெர்சி போனோம். அங்கே எங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. எல்லாமே நம்ம முருங்கைக்காய் இது எல்லா காயும், இது வந்து ஒரு 15 years மேலே இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து அப்போவே கிடச்சுன்னா இப்போ வந்து இன்னுமே எல்லா ஐட்டம்ஸுமே கிடைக்கும். பட் கிடைக்காத இடங்களும் இருக்குது. ஸோ நீங்கள் போகிற இடம் வந்து எப்படி இருக்குன்னு ஓரளவுக்கு ஐடியா இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க. அப்படி எதுக்குமே வந்து நீங்கள் கொஞ்சம் மளிகை சாமான் போட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாத்திர வகைகள் நம்மளோட ஒவ்வொரு பாத்திரங்கள்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போனால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதான் வந்து பேசிக் திங்ஸ் வந்து நான் ஆக்சுவலாக உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். மொத்தம் எது எடுத்துன்னு வர முடியலனா நீங்கள் வந்து டென்ஷன் ஆகாதீங்க. எல்லாமே வந்து ஆக்சுவலாக கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் இங்கே யூகேலேயும் கிடைக்கிது, யூஎஸ்லேயும் கிடைக்கிது. சிலது வந்து உங்கள் வீடு பக்கத்துலேயே கிடைக்காம இருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் வந்து ஒரு 45 minutes ½ hour ட்ரைவ் போனீங்கன்னா, ஒரு 1 hour ட்ரைவ் போனீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாமே வந்து ரீச்சபிளாக இருக்கும். ஸோ எல்லாமே வந்து கிடைக்கிது. கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்பென்சிவாக இருக்கலாம். பட் ஸ்டில் வந்து நீங்கள் அந்த பே தான் நீங்கள் வாங்க போகிறீங்க. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து அதை அஃபோர்ட் பண்ணி வாங்கலாம். ஏன்னா என்ன தான் நம்ம எடுத்துகிட்டு வந்தாலும் அது 1 மாதம் 2 மாதம் அவ்வளோதான் நமக்கு வரும். அதுக்கப்புறமா நம்ம லைஃப் வந்து கண்டினியூ பண்ணுறது கண்டிப்பாக நம்ம வந்து இங்கே தான் வாங்கி ஆகணும். ஸோ நீங்கள் அதுக்கு அடாப்ட் ஆகிக்கலாம். எல்லா பொடி வகைகளும் எல்லாமே கிடைக்கிது. அரிசி பருப்பு எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கும். அதனால் பாத்திரங்களுமே நல்லாவே கிடைக்கிது. அதனால் என்னென்ன எடுத்துகிட்டு வர முடியுமோ கொஞ்சமாக எடுத்துகிட்டு வாங்க. பட் வந்து கண்டிப்பாக இது எல்லாமே வந்து இங்கே இருக்க வச்சு நம்ம வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் செட்டில் ஆகிக்கலாம் நல்லா லைஃப்பில். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு பேசிக்காக ஐடியா கொடுக்க தான் நான் வந்து இதை பண்ணியிருக்கேன். இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஏன்னா இந்த டாப்பிக்கில் வந்து வேறு என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு சரியாக எனக்கு தெரியல. அதனால் ஓரளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த வீடியோ சீக்கிரமே பார்ப்போம். தேங்க்ஸ், பாய்.